வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான காணொலியில் நம்மளுக்கு காலேஜ் நானும் ஸ்ட்ரிக்டாக காலையில் கிளம்பிட்டு காலேஜ் போயிட்டேன். மண்டே நம்மளோட ஸ்கெடியூலை ரீஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். நம்மளை விடவும் மாட்டுறாங்க. அதனால் வேலை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இன்றைக்கும் நம்மளுக்கு வேலை தான். நாங்கள் அப்படியே எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாமே செட் பண்ணிட்டு இருந்தோம். இவங்க அம்மா எதுக்கு 41 ரூபா கட்டினாங்கன்னு தெரில. காலேஜ் எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா நாங்கள் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பி கேன்டீன் போயிட்டோம். கேன்டீனில் போனால் இவங்க தோசைலாம் சாப்பிட்டாங்க. நான் வேறு ஜூஸ் தான் குடித்தேன். அப்புறமா மத்தியானம் ஆச்சு, நம்மளுக்கும் ஒர்க்லாம் முடிச்சு ஸ்டேடாக லஞ்ச் சாப்பிட்டே இருந்தேன். அப்புறமா என் தங்கச்சி ஒரு பொண்ணு வந்திருந்தா. அவ கூட பேசினே இருக்கும்போது நம்மளோட அப்பளம் நண்பர் வந்திருந்தார். அப்பளம் நண்பருக்கு வணக்கத்தை போட்டு நானும் கிளாஸுக்கு போயிட்டேன். கிளாஸில் எப்போவுமே நல்லா தான் இருப்பான். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில. இன்றைக்கி ஆள் ஒரே சோகம். அப்புறமா 4:45 ஆயிடுச்சு. நாங்களும் இன்டர்வல் கிளம்பிட்டோம். இன்டர்வலில் ஜாலியாக இருப்பான்னு பார்த்தா அங்கேயும் சோகமாக தான் இருக்கும். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கீழே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா நீங்கள் நம்ம அப்பளம் நண்பர் தான் ஸ்பான்சரு. திருப்பி கிளாஸ் போகலான்னு பார்த்தா நம்ம அக்கா வந்திருந்தாங்க. மடக்கிட்டாங்க நம்ம போகிற வழியிலே. அப்புறமா கூட அண்ணனும் வந்திருந்தார். அப்புறமா அவளை கொஞ்ச நேரம் பேசிட்டு நானும் காலேஜ் முடிச்சிட்டேன். அப்புறமா நான் வீட்டுக்கு வந்துட்டு அம்மா ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அதை குடிச்சிட்டு இந்த ஒரு நாள் ஓவர் கைஸ். பை பாய்.